அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று நான் ஆண்டவனிடம் வேண்டிக்கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ஒரு ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி புரட்டாசி 21 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் அக்டோபர் 7, 2025. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 5:03 வரை உத்திராதி, பின்பு ரேவதி. திதி இன்று காலை 9:50 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திரம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம கன்னி. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். விழிப்புணோடு இருக்கணும். வண்டி வாய்ச்சலும் கவனமாக செல்லணும். எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை சந்திராசி ஏற்படுத்திடும். அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 1:45, 2:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நாளை நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நாளை நேரத்தை பயன்படுத்தி இயக்கினால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதே போல் சுப ஓரையை சேர்த்து இயக்கினால் அற்புத பலன்களை உங்களால் பார்க்க முடியும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் ஓரநாதன் அவர்தான் இன்றைய கதாநாயகன். செவ்வாய் வரையில் கடனை அடைக்கலாம், எக்காரத்தும் கூட கடன் வாங்கக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ செவ்வாய் வர பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, 1 மணி நேரம் இயங்கக்கூடிய வர தான் ஒரு நாளைக்கு. இதுக்கு அடுத்து வர அசுப வர சூரிய வரும், அதை தவிர்த்துடணும். அதுக்கு அடுத்து 3 மணி நேரம் காலை மதியம் இரவு சுக்கிர வர புதன் வர சந்திர வர அற்புதமான பலன்களை உங்களால் பெற முடியும். நீங்கள் பிறந்த வரை எதுன்னு பார்த்து அறிந்து இயக்கினால் இன்னும் சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியும், கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விதிமுறைகள். அந்த விதிமுறைகளை இப்போ யாரும் நம்ம கைப்பற்றுவதில்லை. கடைப்பிடிக்காதனால் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதில்லை. ஆனால் நம்ம சரியான முறையில் சரியாக கடைப்பிடித்தால் 100% நம்ம எண்ணங்கள் நிறைவேறும், கருத்தில் கொள்ளுங்கள். ஆதி காலத்தில் இந்த சித்தர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அனைத்து பேர்களுக்கும் ஒரே சிந்தனை தான், ஒரே அறிவு தான். எல்லாருக்குமே பயன்படுத்த விதத்தில் சரியாக பயன்படுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை யாராலையும் தடுக்க முடியாது. நம்மளை தேடி வெற்றிகள் அதுவாக வரும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராகுகாலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு போய் ஒரு தங்க நகை வாங்குறீங்கன்னா அந்த தங்க நகை தொலைச்சிட்டு தான் இன்னொரு தங்க நகை வாங்க வைக்கும். இல்லை ஒரு 10,000 தங்க நகை வாங்குறீங்கன்னா அதை சேடு கடையில் அடமானம் வச்சுட்டு 1,000 ஒரு செயினை வாங்கி கழுத்தில் மாட்ட வேண்டிய சூழ்நிலையை இந்த குளிகை ஏற்படுத்தும். அதனால் குளிகை டைமை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் வாசக்கால் வச்சாலும் குளிகை டைமில் வாசக்கால் வச்சா தவறான கண்ணோட்டங்குது. குளிகை டைமில் வாசக்கால் வச்சா நம்மளுக்கு இன்னொரு வீடை கட்டி வாசக்கால் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுன்னு, அது தவறு. வச்ச வாசக்காலையே மாற்றி வைக்க வேண்டியது வரும். வடக்குலேருந்து தெற்க போவோம், தெற்குலேருந்து மேற்கு போவோம், மேற்குலேருந்து கிழக்கு வரும். அதனால் எந்த சுப காரியங்களும் குளிகை டைமில் செய்யக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சூளம் வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கு ஏற்றணும். அப்போது தான் உங்களுக்கு நீங்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கைகள் 100% நிறைவேறும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இறை அருளும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவியுடைய நெருக்கம் ஒற்றும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் மன வேதனைகளும் பண விரயங்களும் சிரமங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். கடகராசியை பொறுத்த மட்டும் பண விரையும் பொருள் விரையும் மன கஷ்டம் பண நஷ்டம் இதெல்லாம் ஏற்படுகினால், அதனால்
விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செயலை செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் மன வேதனைகளும் கவலைகளும் சண்டை சச்சுறுகளும் வரக்கூடிய நாள். அதனால் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் பக்திமயமாக நான் மனம் இறை அருளியே தேடும். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரிவடையும் நாள். பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க. நண்பர்களுடன் முழு பொழுதையும் மகிழ்ச்சிகரமான கழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அதே போல் அன்பு அதிகமாக கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் உடல் வாதிகளும் உடல் சோர்வும் ஒரு ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். பண விரயங்கள் தடுக்கப்படும். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். அதனால் கோபத்தை அடக்கி இன்று அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. தேவையில்லாத உங்களுக்கு கோபம் வராப்போல தான் உங்கள் கூட பழகிறவங்க வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நீங்கள் அதை கருத்தில் கொள்ளாமல் உங்கள் மனதை அடக்கி கோபத்தை அடக்கி அமைதி காத்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி ரொம்ப நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். இல்லைன்னா நாளை இல்லை நாளன்னைக்கு இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அவங்கக்கிட்ட பேச முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுரும். நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி இல்லை சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி கவனமாக இருங்க. மீனராசியை பொறுத்து மட்டும் மகிழ்ச்சியான நாள் உள்ள மகிழும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அதே போல் அன்பு பாசமும் அதிகமாக கிடைக்கும். இன்று உள்ளம் அதிகப்படியான மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகம். அதே போல் இன்று சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சந்திராசு இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.